எல்லாருக்கும் குட் மார்னிங் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா malaikofta garlicnaan. சண்டே மார்னிங்கே போட்டுறேன். சண்டே நைட் டின்னருக்கு நீங்கள் பிளான் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரிச்சான டெலிஷியஸான ரெசிபி இது. ஸோ எப்படி பண்ணுறது ரெசிபியில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டர் ஆட் பண்ணுங்கள். வெறுமனே பட்டர் ஆட் பண்ணிங்க சமயத்தில் அது டக்குனுக்கு ஓவர் குக் ஆகிடும் பட்டர். அது ஆகக்கூடாதுக்கு அப்படி பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 25 கிராம்ஸ் பட்டர், 3 ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கணும். சால்ட் போடுறது எதுக்குன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், சால்ட் போட்டிங்கன்னா வெங்காயம் வேகமாக ஸ்வெட் ஆகும், அந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ குக்கிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ வந்து ஒரு 4-5 பிஞ்ச் மாதிரி சால்ட் இப்போ போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நல்லா குக் பண்ணி எடுங்க, சாட்டே பண்ணி எடுங்க. ஸ்லைஸ் பண்ணி போட்டாலும் சரி, லைக் பத்தியாக டைஸ் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக இருக்குமா அதை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இது மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். டீஸ்பூன் சின்னது, டேபிள் ஸ்பூன் கற்று சைஸு. ஸோ சைஸ் தெரியாதவங்களுக்கு டீஸ்பூனோட டேபிள் ஸ்பூன் பெருசு. ஸோ போட்டுக்கோங்க. அது மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். ஒரு 3 தக்காளி, ஒரு 10 நம்பர் முந்திரி அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைக்கு 5-6 பேருக்கு தேவையான அளவு. ஆக்சுவலி ஆளுக்கு 2 கோஃப்தா கனெக்ட் பண்ணிங்கனாலே, கோஃப்தா நான் பெருசாக தான் பண்ணியிருக்கோம், அது கனெக்ட் பண்ணிங்கனாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். நீங்கள் சின்னதாக பால்ஸ் மாதிரி போடுறீங்கன்னா இந்த அளவு சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேரே சாப்பிட்லாம். குலோப்ஜாம் ஃபேஸுக்கு போகிறீங்கன்னா 10 பேருக்கு தேவையான அளவுக்கான ரெசிபி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 10 நம்பர் முந்திரி போட்டு நல்லா வதக்குங்க, குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்ததும் இது மாதிரி ஆகிடும். நல்லா நம்ம மசாலா எதாவது ஆட் பண்ணல, தக்காளி குக் ஆகி வதங்கி இந்த கலர் வந்துருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம ஓரமாக ஆற வச்சுருவோம், அப்புறம் அரைப்போம். அதை அதுக்குள்ளே நம்ம கோஃப்தாக் பண்ணுறதுக்கான பால்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பன்னீர் வந்து ஒரு பாக்ஸ் வரும்ல, 100 கிராம் 150 கிராம் சின்ன பாக்கெட் வரும் 100 ருபீஸ்க்கு. அதில் வந்து பாதி பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ரொம்ப மேஷ் பண்ணி எடுத்துடாதீங்க. குக்கர் வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் திராட்சை, கொஞ்சமாக வந்து முந்திரி, கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் கோஃப்தா சாப்பிடும்போது கொஞ்சம் ரிச்னஸாக இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் வச்சுருக்கிறோம், போடுறோம் அதில். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. போட்டிங்கன்னா பட் நல்லாயிருக்கும், இருந்ததுன்னா போடுங்க. யோசிக்கலாம் ஒரு எப்படி ஒரு ஸ்வீட்டான இடத்துல ஸ்வீட்டாக திராட்சைலாம் போடுறீங்கன்னு. பட் ட்ரஸ்ட் மீ ரொம்ப நல்லாயிருக்கும். அது பன்னீர் கிரேட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது கூட பன்னீர் கிரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் தனியா தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள். நிறைய கிடையாதுலாம், கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போடுங்க போதும். அப்புறம் சால்ட்டு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூனாக மைதா. ஏன்னா ரொம்ப மைதா ஆட் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும், கோஃப்தா சாஃப்ட்டாக இருக்காது. ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சுவலி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அதை ஸோ இதை மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிசைறதுன்றது பார்ப்போம். எடுத்தோடனே நீங்கள் மைதா ஒரு 6-7 ஸ்பூன் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா சமயத்து ஓவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செமத்தியாக கெட்டியாகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ரொம்ப டென்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து சப்பாத்தியில் பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைக் நான்வெஜ் பிக்கிற மாதிரி அந்தளவு டைட் ஆகிடும். ஸோ மைதா வந்து பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் மைதா. உருளைக்கிழங்கு வேக தண்ணி இருக்கும் இல்லையா உள்ள, அதுக்காக தான் மைதா. ஸோ இது வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிவிடுவோம். நம்ம என்னது இவர் யார், நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வெங்காயத்தக்கெல்லாம் வதக்கி ஆற வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இது எடுத்து நம்ம அரைச்சிருவோம். ஏன்னா அவர் ஆறிட்டார் நேரத்துக்கு. எடுத்து அரைச்சிங்கன்னா அது மாதிரி நல்லா செம்ம பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும். ஒழுங்காக அரைக்க முடியாதப்போ நீங்கள் சீவ் பண்ணி எடுக்கணும். சீவ்னா வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதை வந்து சைடில் வேக வச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது வந்து 15-20 மினிட்ஸ் சிம்மர் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ் அந்த மசாலா டேஸ்ட்லாம், மசாலாவோட ஸ்பைசஸ்லாம் போகும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் போட்டு, ஆயில் கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் வந்து ஒரு 2-3 பிஞ்ச் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏன்னா வந்து ஹோல் ஸ்பைசஸ் போடணும், இதுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கியூமின் பவுடர், ஏன்னா ஹோல் ஸ்பைசஸ் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் மாட்டோன்றதுக்காக வேண்டி நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர். அகைன் காஷ்மீர் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். தனியா தூள் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும். கரம் மசாலா உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் ஸ்பைஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கியூமின் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும். கியூமினோட டேஸ்ட் ரொம்ப முக்கியம் கோஃப்தாவில். அது குக்காகி வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுங்க. ரொம்ப குக் பண்ண முடியாது, ஏன்னா அது பேர்ன் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு இது குக் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருவோம். கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் ஃபஸ்ட்டே கிரேவியில் இறங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் போட்டு பாயில் பண்ணுங்கள். பாக்கி இருக்க ரா மசாலாவோட ஃப்ளேவர் போகணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக இது மாதிரி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பாக்கி இருக்க அந்த ரா ஸ்மெல்லு போகும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மிக்சியில் இருக்க எல்லாத்தையுமே அலசி உள்ளே போடுங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க.
நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் இதோட அந்த ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கு நார்மல் சில்லி பவுடர் வீட்டில் அரைக்கிற பவுடர் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இட் இஸ் மஸ்ட் ஃபார் யூ டு சிம்மர் இட் டவுன். 15 நிமிஷமாக நீங்கள் சிம்மரில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த உங்களுக்கு ரா மசாலா ஸ்மெல் இதில் வந்து போகும். ஏன்னா நம்ம மசாலாவை நேராக இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப நேரம் வதக்கவில்லை, பச்சை ஸ்மெல் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக அடி வாங்கிடும். வச்சுட்டேன் கொதிச்சிச்சு, நீங்கள் அடுத்தது வச்சுட்டேன் கொதிச்சிருச்சுன்னு உடனே அடுத்தது போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும். ஆல்மோஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு கொதிக்கிச்சு, அந்த ஒரு டம்ளர் தண்ணி வெளியே போகணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஐ கான்ட் ஸ்ட்ரெஸ் இட் எனஃப். போட்டுட்டேன் கொதிச்சிட்டேன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாயில் வைக்கும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அது கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கிற டைம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம கோஃப்தாவுக்கு பால் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், அப்புறம் 2 ஸ்பூனாக மைதா ஆட் பண்ணி நல்லா அப்படியே சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் மாவு பேசுகிற மாதிரி பிசைங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க நட்ஸ் ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே உள்ளே போட்டு அழகாக பிசைங்க. ரொம்ப கஷ்டம் கிடையாது பிசையிறது. பார்க்க தான் ஆக்சுவலி வந்து ஒட்டுறதுன்னு கடுப்பாக இருக்குன்றவங்க வந்து கரண்டி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணுறப்போ கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸி கரெக்டாக இல்லைனா ஒரு இடமா முந்திரி தான் தங்கிடும். அழகாக பிசைஞ்சிங்கன்னா 2 ஸ்பூனாக மைதா மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா இப்படி ஆகிடும். கையில் ஆயிலோ மைதாவோ வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் பிடிங்க, ஈஸியாக இருக்கும். பால்ஸ் வேணால் குலோப் ஜாம் மாதிரி பால்ஸ் பிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கு மாதிரி வேணும், ஒரு சிலிண்டர் மாதிரி வேணும் அப்படி பண்ணிக்கலாம். நான் சிலிண்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். சிலிண்டர் மாதிரி பண்ணது காரணம் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சிலிண்டர் மாதிரி பண்ணுறது பாருங்கள். உங்கள் கையிலேருந்து பிளேட்டில் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி விட்டிங்கனாலே அழகான ஈவன் சிலிண்டராக வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக ஃப்ளோரில் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு கிறிஸ்பி லைக் ஒரு கோல்டன் ப்ரௌன் லேயர் வரும். பேனில் ஃப்ரை பண்ணது ஈஸி. பால்ஸாக போட்டுனா கடையில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி ரோலாக பண்ணிங்கன்னா பேனில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலும் கம்மியாக செலவாகும். அட் டைமில் இது மாதிரி நிறைய போட்டு எடுத்துடலாம். பாலாக போட்டிங்கன்னா இப்படி போட்டு எடுக்கிறது கஷ்டம். கடையில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஹிண்ட்டு. ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இது மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌனாக இது அப்படியே சாப்பிட்லான்ற அளவுக்கு பார்க்க பயங்கரமாக இருக்கும். எடுத்து நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து ஆயில் ட்ரைன் பண்ணி ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன கோஃப்தா ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நல்லா கொதிச்சு முடிச்சிருக்கும். கோஃப்தா போய்ட்டு பார்ப்போம். பெரிய வீடியோ தான் இது. ஏன்னா வந்து 2 டிஷ் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஒரு டிஷ் பண்ணி தான் 8 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். பெரிய வீடியோ லாங்காக போகுது, இந்த கோச்சுக்காதீங்க. டெலிஷியஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறோம். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 50 ரூபாய்க்கு கிடைக்கும் வெளியே போனீங்கன்னா. ஃப்ரெஷ் க்ரீமு அதில் பாதி இதில் கொட்டிடுங்க. போட்டுட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணி இதை போட்டுட்டு லைட்டாக கொதிக்கிறப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சால்ட் வேணுன்னா சால்ட்டு, கொஞ்சமாக சுகர், ஆக்சுவலி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் போடுறது நல்லது. உங்களுக்கு சால்ட்டு பார்த்துட்டு எப்போவுமே ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் இடம் சுத்தமாக இது மாதிரி தொடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அழுக்கு உட்காராது, உங்கள் இடமும் நீட்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் சால்ட்டு அதெல்லாம் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. முடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு கோஃப்தா போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறச்சே நம்ம கோஃப்தா பால் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோஃப்தா பால்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ண கோஃப்தா பால்ஸ் எடுத்து உள்ளே போட்டுருங்க. அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அழகாக ஒன்றா கோஃப்தா பால்ஸ் எடுத்து அது இருக்கிற கேப்பில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் குலோப் ஜாம் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இது நீங்கள் இப்போ குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப குக் பண்ணாதீங்க, 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். மசாலாவில் இறங்கிடும் உள்ள. அது 2 மினிட்ஸ் போட்டுட்டு எடுத்து ஓர வச்சுட்டா மலாய் கோஃப்தா கிரேவி ரெடி. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம நான் வெறும் நான் கார்லிக் நான் எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் கார்லிக் நான். கார்லிக் பிடிக்காதன்றவங்க இதே ரெசிபியை நீங்கள் அவாய்ட் பண்ணி கார்லிக் அண்ட் சிலாண்டர் அவாய்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ 2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் முங்கிருச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து ஓரம் வச்சு நம்ம நான் பண்ணுறதுக்கான வெள்ளிகளை பார்ப்போம். நான் பண்ணிக்கிற வெள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மைதா ஒரு 1/4 கிலோ மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக சால்ட்டு, பால் வேணால் நீங்கள் பால் போட்டுக்கலாம். பால் இல்லைன்ற பட்சத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் இஸ் நாட் மேண்டேட்ரி. மில்க் பண்ணிங்கன்னா நீங்கள் மாவு நெக்ஸ்ட் டே வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இது தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு அப்படியே வெறுமனே தண்ணி சால்ட்டு போட்டு பிசைஞ்சிருங்க.
நல்லா பிசைங்க. நம்ம ஆல்ரெடி பரோட்டா மாவு பிசைறது போட்டிருக்கோம், நிறைய சோலை பட்டர் மாவு பிசைறதுலாம் போட்டிருக்கோம். அதே தான், மைதா கொஞ்சம் ஹேண்ட்லிங் கஷ்டம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வச்சே பிசைங்க, அதான் நல்லது. பாத்திரத்தில் போட்டு பிசைங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி ஓடாமல் அழகாக இது மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கின்ற பட்சத்தில் லைட்டாக ஃப்ளோர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்கினஸ் போயிடும். ஸோ அழகாக ஒரு 5 minutes நீட் பண்ணிங்கன்னா அப்படி ஆகிடும். அதேமாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்படி நீட் பண்ணுங்கள், நல்லா போட்டு க்ளூட்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அது எலாஸ்டிக் டெக்ஸ்டர் வரணும். இது மாதிரி நல்லா இழுத்து கையில் முன்னாடி இழுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சாஃப்டாக வரும். நீங்கள் எது பண்ணாலும் சரி, இதில் நீங்கள் ரொட்டி பண்ணுறீங்கனாலும் சரி, இதில் நம்ம பின்னாடி பண்ண மாதிரி கெசடியெல்லாம் இதில் பண்ணிங்கனாலும் சரி, பரோட்டா பண்ணிங்கனாலும் சரி, நல்லா இது மாதிரி போட்டு இழுத்து கைக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயில் போட்டு ஆயில் மாலிஷ் பண்ணிவிடுங்க. ஒரு ஈரத்துணி, நல்ல துணியாக ஒரு ஈரத்துணி, நீட்டான துணி எடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கட்டும். இது 1 hour ரெஸ்ட்டு தேவையான அவரை போட்டு படுத்திருக்கோம், அழகாக ஒரு வச்சுருங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டு அழகாக ஒரு உலக்கையில் வச்சு இடிக்கிறோம். அதுக்கப்புறம் சிலாண்ட்ரோ, அதை கொத்தமல்லி தலைகள் வெட்டி வச்சுருக்கிறோம். பூண்டை போட்டு இடிக்கலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் லைட்டாக சுற்றிங்கனாலும் ஓகே. பட் இடிக்கிறது ஐ ப்ரிஃபர், ஏன்னா உங்கள் சைஸ் தெரியும், பார்த்து நீங்கள் இடிச்சிக்கலாம். இடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஓர வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு, கொஞ்சம் சப்பாத்தியில் பெரிய பால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தியில் கொஞ்சம் சைஸ் பெருசு, லைட்டாக ஒரு சைடில் மட்டும் ஃப்ளோர்னால் மைதா போட்டு இது மாதிரி நீட்டாக சுற்றிட்டு கொஞ்சமாக மேலே பூண்டு பெருசாக இருக்க பீசஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓர வச்சிடலாம். கொஞ்சமாக அப்புறம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு ரோல், அதாவது கொஞ்சம் உள்ளே போனால் அது வெளியே விழக்கூடாதுன்றதுக்காக வேண்டி லைட்டாக ஒரு ரோல் பட்டும் படாமல் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் வச்சுக்கோங்க. அந்த ஆயில் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிடிச்சி அந்த தந்தூரில் குக்கிற மாதிரி குக் ஆகும். அப்போ தான் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க தோசைகள் இருக்குல்ல, ஃப்ளாட்டாக தோசைகள் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே கொண்டு போய் எடுத்து அப்படியே ஓட்டி வச்சுருங்க. தண்ணி இருந்ததுன்னா பிடிச்சிக்கும், ஓட்டை வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானோட பேக் சைடு இப்படி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரோட்டிலாம் போடுறதுக்கு அந்த ஓட்டையாக ஒரு மெஷ்ஷாக இருக்கும், அது இருந்ததுன்னா ஈஸி. இது மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக குக் ஆயிடுச்சுல்ல, குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு சைடு குக் பண்ணிட்டேன், அதனால் அப்படி பார்த்து அப்படி தெரியுது. குக் ஆனதுக்கப்புறம் பாட்டம் சைடை நான் அதிலே திருப்பிட்டேன். பாட்டம் சைடு தான் மேலே இருக்குது, கொஞ்சமாக அதில் லாஸ்ட் டைம் போட்டதுனால கொஞ்சம் கார்லிக் அண்ட் பூண்டு மேலே இருக்குது. எடுத்து இது மாதிரி நெருப்பில் காமிச்சு எடுத்திங்கனாலே போதும். கார்லிக் அண்ட் பூண்டு ஷுட் பி ஃபேஸிங் டவுன். இது மாதிரி ஆகிடும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா. ஜஸ்ட் அப்படியே ஒரு அப்பளம் சுடுவாங்கள்ல வீட்டில், அது மாதிரி கொண்டு போய் சுட்டிங்கனாலே போதும். லைட்டாக மேலே பட்டர் தடவி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரெசிபி ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி 2 கோஃப்தா 3 garlic naan சாப்பிட்டேன். அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு இந்த ரெசிபி. ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது மாதிரி நான் அழகாக கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடவே இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் அப்படி இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது ரெசிபி. அப்புறம் ஒரு பாத்திரம் கோஃப்தா வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக அப்படியே லைட்டாக நம்ம க்ரீமை விட்டுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி போடுங்க. எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். See you all. Stay safe.